எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது இருக்கு. எல்லா மிருக ஜீவன்களை எடுத்தால் அவைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா மனித வர்க்கத்துல உங்களுக்கு எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படிதானே? சொல்லுங்களா, நான் சொல்றது சரியா தப்பா? எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு உலகம், அளவிட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு குடும்பம், அல்லாட்டா எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு தனி மனிதன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதான புலம்பல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நினைச்சுகிறது இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறது என்னவென்றால், நீங்கள் புலம்பாதபடிக்கு எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் என்னது சொல்லுங்க? இதெல்லாம் என்னது? எதிர்பார்ப்பு. எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே, என் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளை நல்லா படித்து வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பு. சரி, திருமணம் முடிஞ்சு விட்டா அவங்களிடத்துல எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க என்ன என்ன அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது இருக்கு. என்னன்னா என்ன அர்த்தம்? திருமணமாகி 1 வருஷம் ஆயிட்டு, 2 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்ட அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு நிறைந்ததான ஒரு தாயார் தான் இந்த காலண்டரை பார்த்த உடனே சொன்னது, இந்த பேபி படத்தை தான் போடணும், வேற எதையும் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ அவங்களுக்குள்ளேயும் என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்களே. என் கூட வந்த அவங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் கூட வரல, நீங்க அமைதியாகவே இருந்தா எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாட்டார். அவங்களுக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது? சபையை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு. படிக்கிற பிள்ளைகள் எடுத்தா யாரும் என்னை முந்திரக்கூடாது, நான் தான் முந்தி வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது இருக்கு. 2 வீலர்ல சில நேரத்தில் சிலரை பார்க்கும்போது என்னை முந்தி எவனும் பெறக்கூடாது, நான் தான் முந்தி என்ன செய்யணும், போனோம், எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லா காரியங்கள்லையும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு உலகத்துல தான் நாம் வசித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு எதுவுமே, நான் எதையுமே எதிர்பார்க்கல, எனக்கு எதுவுமே அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், யாராவது சொல்ல முடியுமா? எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம உழைக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்போட உழைக்கிறோம். நம்ம வேலைக்கு போறோம், ஒரு எதிர்பார்ப்போடு வேலைக்கு போறோம். என்ன எதிர்பார்ப்பு? இந்த வேலையை முடிச்சோன்னா எனக்கு என்னது கிடைக்கும்? சொல்ல மாட்டேங்கல, எனக்கு என்னது கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு. அதே போல தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறதான நாம், அதனால்தான் ஒப்பற்ற செல்வமே என்று பாடினோம். உம்மோடு, உம்மை அறிந்து உம்மோடு உறவாடும் போது பாதம் நான் என்ன செய்தேன்? ஓடி வந்த. எதுக்கு ஓடி வந்திருக்கிறோம்? இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போதே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போதே உங்க எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நானே இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்போடு இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்போடு வந்த நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். முதலாவதாக அதுக்கு அஸ்திபாரமாய் வாசியுங்கள். சங்கீதம் 20:4 சங்கீதம் 22:2 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி. அப்ப எதிர்பார்ப்பு, அதை கர்த்தர் என்ன செய்வாரா? தந்தர்லி. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்ப பாருங்க, நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தந்தர்லி. நல்லதை எதிர்பார்க்கணும். வாலிப பையங்க, வாலிப பிள்ளைகளை எதிர்பார்த்துட்டு இதைத்தான் கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்லக்கூடாது. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இதைத்தான் கர்த்தர் எனக்கு தரணும்னு எதிர்பார்க்க கூடாது.
என்னடா பாஸ்டர் சொன்னாரு, நானும் நல்லதானே எதிர்பார்க்கிறேன், ஏன் எனக்கு வரல? வந்ததுக்காய் தோத்திரம், வராதுக்காயும் தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம பாட்டில் போயிட்டே தான் இருக்கணும். அதனால நல்லதை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்காலத்தின் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நாம் யாரோடு இருக்க போகிறோம் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். நாம் யாரோடு என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். இயேசுவோடு கூட இருக்க போறோம். நான் யாரோடு கூட இருக்க போறேன்? இயேசுவோடு கூட இருக்க. அதான் தொடர்ந்து ஓடுவேன். தொடர்ந்து நான் என்ன செய்வேன்? என்னை எத்தனைதான் வந்து கீழே இழுத்தாலும், எத்தனைதான் மேலே தூக்கினாலும், என் ஓட்டம் சரியா என்ன செய்யும்? இருக்கு. நான் சரியா என்ன செய்வேன்? ஓடுவேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி. அப்ப மன விருப்பம், எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்ட்ஸ். நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் இடத்துல இன்னைக்கு என்னத்தை எதிர்பார்த்து இங்க வந்திருக்கிறீங்க? சும்மா எல்லாரும் ஆராதனைக்கு போறாங்க, நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவள் என்கிறதுக்காக ஆராதனைக்கு வந்தால் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லை. அப்போ எதிர்பார்ப்போடு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறேன், ஆண்டவர் என்னோடு பேசுவார், என் காரியங்களை அவர் ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போட தான் இங்க வந்து இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கீங்களா தெரியாது. அவர் தாமே உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி, உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:2. என் தேவனே, இல்ல 22:2, அவருடைய மன விருப்பத்தின்படி. 21:2 அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தர்லி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த 2 வசனத்தை நீங்க பாருங்க. முதலாவது சொல்லப்பட்டிருக்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தர்லி. அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தர்லி. முதலாவது முடிக்கிறார், நிறைவேற்றுவாராக. 2வது நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாதிருப்பாராக. அப்போ மன விருப்பம் யாருக்கெல்லாம் நிறைவேறணும்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க பார்ப்போம். ஜெபத்தோடு கூட கர்த்தர் இந்த எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஜெபத்தோடு கூட கர்த்தர் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து தியானித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளா இருக்கலாம். ஆனா யாரு நல்லதை எதிர்பார்த்து உடைய சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காரியத்தை சீக்கிரமாய் நீர் நிறைவேற்றி கொடுக்கணும். அதை நீர் தள்ளாட ஒட்டக்கூடாது. அதை நீர் தள்ளாது இருக்க வேண்டும். அது என்னுடைய ஜெபம். அதுக்கு தான் இந்த 2 வசனத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, நீங்க தோத்திரமும் பண்ண வேண்டாம், அல்லேலூயா ஆமென்னு சொல்ல வேண்டாம். நீங்க எதிர்பார்த்த காரியத்தை மட்டும் சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்களா, அந்த எதிர்பார்ப்பை மட்டும் சொல்லணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்பொழுதும் சொல்றோம், அது நல்லது, அதை நம்ம சொல்லதான் செய்யணும். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீங்க வீட்டை விட்டு கடந்து இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை இப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொன்னா போறதுக்கு முன்னால அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்த உடனே அது சீக்கிரமாய் நிறைவேறும். சொல்லுங்க, நான் பேச மாட்டேன். கொஞ்ச நேரம் நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வாயை திறந்தாதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுடைய உதடுகளை அசைக்கணும். அந்த உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாதிருக்கிறார். அவர் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன்.
உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படி, அதை தந்தருளும்படி இப்போ உங்களுக்கு முன்னால நிற்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணி நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படி நீங்க அசைக்கிறதுனா அந்த உதடுகளின் அசைவை அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, ஆண்டவரே துதிக்கிறோம். பிள்ளைகள் முழங்கால் பட்டிருக்கிறார்கள், முழங்கால் போட முடியாதவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் அதை சீக்கிரமாய் நிறைவேற்றி அந்த நிறைவேற்றுதலுக்குள்ள கர்த்தர் அவர்களை கொண்டு வரும்போது இதே சபையில எழும்பி நின்று உமக்காக சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும், ஆசீர்வதியும், நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். உட்காருங்கள். தொடர்ந்து வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை ஒன்று கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அந்த உதடுகளினால் விண்ணப்பம் பண்ணதான் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளாமல் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் விண்ணப்பத்தை தள்ளுகிறவர் அல்ல. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம் இல்ல. நிறைய நேரம் ஜெபம் பண்ணும், அதே நேரத்துல சிறிய ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் தள்ளவே மாட்டார், அதையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதையும் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒன்று, அன்னாள். அவள் எதிர்பார்ப்போடு கூட ஆசரிப்பு கூடாரத்துல போய் ஜெபிக்கிறார். எதிர்பார்ப்போடு கூட ஆசரிப்பு கூடாரத்துல போய் என்ன செய்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அவளுக்கு தொல்லைகள் நிரம்பி இருந்தது. தொல்லைகள் என்ன செய்தது? நிரம்பி இருந்தது. தொல்லைகள் நிரம்பி இருந்ததுனால புருஷன்டையும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல, தன் கூட இருக்கிறதான அந்த பெண்ணினால் இடத்துலயும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல, தன் தங்கச்சி பிள்ளைகளிடத்திலையும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவ சமூகம். அல்லேலூயா. அவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னது? தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தால், முழங்கால் படிட்டால் தான். அவங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்தேன். உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உதடு மட்டும் அசைந்தது. ஒருவேளை நீங்கள் உதடு அசைந்து ஜெபிக்கிறதான ஜெபம் மற்றவங்களுக்கு அது விகற்பமாய் தெரியலாம், மற்றவங்களுடைய பார்வையில அது பரியாசம் பண்ணப்படலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? பரியாசம் பண்ண விட்டார். அவர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். கேட்கிறார், ஆண்டவரே என் எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். இப்போ எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? அதே போல இன்னைக்கு நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்து. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எனக்கு இந்த விளாத்திக்குளத்துல இந்த சபையில நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தணும். அது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதிக்குள்ள சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு ஆத்மாவை என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆத்மாவை என்ன செய்யணும்? அது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் எதிர்பார்ப்பை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க எதிர்பார்ப்பு என்னமோ அது எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான். அப்போ அந்த அழிந்து போகிற ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு விசுவாசியும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்போ அன்னாள் தேவ சமூகத்துல உதட மட்டும் அசைக்கிறார். சில நேரத்துல நம்ம இருதயம் முட்டி போய் இருந்தா ஓடு சத்தம் போட்டுருவோம். அப்படித்தானே? அனுபவம் இல்லையோ உங்களுக்கு? நீங்க என்ன அனுபவத்துல தான் இருக்கீங்க எனக்கும் தெரியல. இருதயம் முட்டி போய் இருக்கு. இதுக்கு மேல அடக்கி வச்சிருந்தா ஹார்ட் அட்டாக் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நெஞ்சு வலியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். உடனே ஆண்டோடைய சமூகத்துல போய் ஓ ஏசப்பா அந்த போடுற சத்தத்துல உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யும்? கேட்கும். ஆனா
இந்த அண்ணாளுக்கு சத்தம் போட மனசில்ல. அடக்குனா ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தா என் எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா நான் சத்தம் போட்டு 4 பேரை கூட்ட எனக்கு எதிர்பார்ப்பு என்ன செய்யாது, நிறைவேறாது. நான் அடக்கி ஆண்டோடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, வேற யாரும் இல்லை, அந்த பிரதான ஆசிரியன் மட்டும் ஒரு சேர்ல இப்படி உட்கார்ந்துருக்கிறான். இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறவன் இவன் வாயவே பார்க்கிறான். வாயவே பார்த்து, ஏய் எந்த மட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சான். உடனே அவன் சாந்தமா பதில் சொல்லிட்டான். இன்னைக்கு நம்ம ஆட்கள் சாந்தமாவா பதில் சொல்லுது? சாந்தமா பதில் சொல்லிட்டான். என்ன பதில் சொன்ன? என்னை நீர் மற்ற ஸ்திரீகளைப் போல என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம், நான் கிளேசமுள்ள ஸ்திரீ. பைபிள்ல இருக்கா இல்லையா? நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, மன கிளேசமுள்ள ஸ்திரீ சொன்ன உடனே ஏலி அப்படியே அடங்கிட்டான். ஏலி அப்படி அடங்கின உடனே கடைசியா சொல்றான், நீ சமாதானத்தோட இப்போ உன் வேண்டுதல். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கும் சொல்றாரு. எதிர்பார்ப்போடு வந்த நீங்க உங்க குழப்பத்தை இங்க இறக்கி வச்சுட்டு சமாதானத்தோடு போங்க, உங்க வேண்டுதல் நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சந்தராரி கானாலபார பௌதரபி கமாலபா ஏகுனாலபாலா. நல்ல ஆவியில நிரம்பி அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஆவியான தேவனை இந்த சபையிலே இப்பொழுதும் லாவிக் கொண்டிருக்கிறார். சக்கனரபார பௌந்தரபி கானாலபாலா இந்தரபி கமாலபாரபி கமாலபாலபி சந்தரபி கமாலபா. அது எவைகளா இருக்கலாம், அவைகள் எல்லாம் நீங்கள் நிரப்பப்படுகிற அந்த ஆவியின் பிரசனத்தினாலே உங்களுக்குள்ள வந்து இறங்க போகிறது. ஹல்லேலூயா. சொல்லிட்டான். நீ சமாதானத்தோட போன உடனே அவளும் சமாதானத்தோட போயிட்டான். அந்த எதிர்பார்ப்பு ஒரே ஒரு இடத்தில் நிறைவேறினது. எதிர்பார்ப்பு எவ்வளவு நாள்ல நிறைவேறிச்சு? நிறைவேறின உடனே அவ அப்படியே இருக்கல, மறுபடியும் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்கிறா? இரண்டாவது ஒரு சம்பவத்தை சொல்லுவேன்னா, என்னை எல்லாரும் துக்கத்தின் மகன் சொல்லி என்னை ஓரம் கட்டிட்டாங்க. என்ன செய்துட்டாங்க? ஓரம் கட்டிட்டாங்க. என் பெத்த தாயே, சில நேரத்தில் அப்படி நடக்குதுல, பெத்த தாயே இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அவனை ஓரம் கட்டியாச்சு. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்துல, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் பாருங்களா, சில நேரத்துல நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம இப்படிலாம் சொல்லுது. வேதத்தில் உள்ளதை சொல்றேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடணும். வேதத்தை வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுதேன். அவனுடைய தாய் வசிமா, நான் துக்கத்தோட நான் சந்தோஷமா அந்த பிள்ளையை பெத்தெடுக்கல. வருகிற போராட்டங்கள்ல, வருகிற துன்பங்கள்ல, வருகிற தொல்லைகள்ல அந்த பிள்ளையை பார்த்து அந்த தாய் சொல்லுதா, நான் துக்கத்தோட உன்னை பெற்ற, நீ தொலைந்து பா. அப்படிதானே சொல்லுவாங்க. துக்கம் வந்துட்டுனா என்ன செய்வாங்க? அடுத்த வார்த்தை என்ன செய்வாங்க? கூட்டி சொல்ல, தொலைந்து என்ன நீ போ சொல்லுதமா சொல்லையா? அதே மாதிரிதான் அந்த தாயின் சொல்லி இருக்கிறா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 10வது வசனத்துல, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவனை பெத்தவங்க, அவனை வளர்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, நான் அவனை துக்கத்தோடு என்ன செய்தேன், பிறப்பிலேயே துக்கத்தின் மகன் என்று சொல்லி அவனை தள்ளி விட்டார்கள். ஆனா அந்த யாபேஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லேலூயா. அந்த யாபேஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்தது இருந்தது. என்ன எதிர்பார்ப்புனா, தொடர்ந்து வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. பாருங்க, ஒருவேளை மற்றவங்க உங்களை அப்படி இப்படி ஆனா போனான்னு பேசியிருக்கலாம். என்னையெல்லாம் நாங்களாம் கேட்காத வார்த்தையா நிறைய வார்த்தைகள் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் என் கண்ணு இயேசுவை நோக்கி இருக்கிறது. என் கண்ணு யாரை நோக்கி இருக்கு?
இயேசுவை நோக்கி இருக்கு. யாபேசுடைய கண் இயேசுவை நோக்கி இருந்ததுனால தான் அந்த இயேசு அவனுடைய எதிர்பார்ப்பை என்ன செய்தாரு? நிறைவேற்றினார். அல்லேலூயா. உங்க கண், இப்ப நான் சொல்றதான காரியம் என்னன்னா, நம்முடைய கண்கள் நமக்கு துக்கம் நிறைய வரலாம், எல்லாரும் நம்மளை தள்ளி இருக்கலாம். விளாத்திகுலத்துல வந்து நான் பட்டதான பாடுகள், தள்ளப்பட்டதான நிலவரங்கள், கைவிடப்பட்டதான சூழ்நிலைமைகள் எக்கச்சக்கம் உண்டு. ஆனா அவைகளையும் இன்று நான் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அது அப்பாவுடைய கிருபை. அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நான் காலையிலே நினைத்து அதிகாலையிலே ஆண்டவரை துதித்தேன். ஆண்டவரே, நான் இந்த விளாத்திகுலத்தின் ஸ்தலத்துல இருக்க கூடாதபடி என்னை எத்தனையோ விஷக்கிருமிகள் என்னை விரட்ட நினைத்தது. அவைகளின் மத்தியில நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் அது அப்பாவுடைய கிருபை. அது யாருடைய கிருபை? அப்பாவுடைய கிருபை. அப்பாவுடைய கிருபை. அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவனுடைய எதிர்பார்ப்பை சொல்லுதான். என்ன சொல்லுதான்? எதிர்பார்ப்பை சொல்லுதான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்ம எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்களா? நம்ம எதிர்பார்ப்பு என்ன? யாபேஸை போல இப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்றோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அது ஒரு எதிர்பார்ப்பு. அது என்னது? சொல்ல மாட்டேங்கீங்களே. என் கூட வந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மறுபடியும் நான் சொல்லிட்டேன், இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஆண்டவரோடு கூட போனேன். இப்போ நீங்க என் கூட வந்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோடு கூட போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஊழியக்காரன் யாரு? அவன் தேவனுடைய ஸ்தானாபதி. அந்த தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை வாங்கிய வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். கொடுக்கும் போது அவனோட சேர்ந்து வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து என்ன செய்யும்? இறங்கும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எதிர்பார்ப்பு என்ன? சொல்ல மாட்டேங்கீங்களா? தேவரீர் என்ன செய்து ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எதிர்பார்ப்பு என்ன? தேவரீர் என்ன செய்யணும்? வேற யாரும் ஆசீர்வதிக்க கூடாது. நான் இப்போ மனோவுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டோம்னா 10,000 ரூபா செலவழிக்கிறது வரைக்கும் அவன் சொல்லுவான், இது எங்கள் மாமா தந்தது, எங்கள் மாமா தந்தது, எங்கள் மாமா தந்தது, எங்கள் உடஞ்சரிக்காடு மாதிரி அதே சொல்லுவான். 10,000 ரூபா செலவழிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், இன்னும் எங்கள் மாமா தரமாட்டுக்காரு, இன்னும் எங்கள் மாமா என்ன செய்ய மாட்டேக்காரு. அதே மாதிரி தான் நாமும் உடஞ்சரிக்காடு ஏசுநாதர் ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் இது ஏசுநாதர் ஆசீர்வதித்தார், ஏசுநாதர் ஆசீர்வதித்தார். அது கொஞ்சம் செலவழிஞ்சிட்டார், இன்னும் தரமாட்டுக்கார. சொல்லுதமா சொல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அனுபவ ரீதியா நான் சொல்லுதேன். எத்தனையோ லட்சங்களை, எத்தனையோ கோடிகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். இன்னும் சில ஆயிரங்களை சபையில நான் சொல்லுதேன் பாருங்களா. இன்னைக்கு இந்த இடத்தை எடுத்தா இன்னைக்கு கோடி தான். விடுதலை பிரதர் சாமியல் பிரதர் 13 சென்ட் எடுத்தா இன்னைக்கு என்னதுதான்? பில்டிங் எல்லாம் சேர்க்க வேண்டாம், வேற லேண்ட் எடுத்தாலே கோடி தான். கோடிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் ஆயிரங்களை கர்த்தர் தரமாட்டேன்? ஏன் எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ஒண்ணு இல்லாம இருந்தோம், சரியான வேலை இல்லாம இருந்தோம், கஞ்சி குடிக்க முடியல, எப்பண்டா ரேஷன்ல இலவசமா கொடுப்பான் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்புலையா கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. நம்ம அதை காட்டிலும் பன்மடங்கு, எத்தனையோ மடங்கு உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி ஆவியை நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி எதிர்பார்த்தேன். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ரேஷன் கடையில் அதுக்காக வரிசையில் நின்று வாங்குறவங்களை நான் குற்றம் சொல்லல. நின்று எது நல்ல அரிசி அதை கேட்கறதுக்கு அவனுக்கு ஏதாவது அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஆமா, இப்போ அப்படிலாம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் உடனே கண்ணை காமிப்பான், உடனே நம்ம போயிடணும். கண்ணை காமிச்ச உடனே என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்கணும், வாங்க சார் அப்படின்பா. வந்தா இருக்கிறத கொஞ்சம் நல்ல அரிசியை கொடுப்பான். அப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நல்லவைகளையே புசிக்க நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு முறை
சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுதேன். ஒரு முறை என்னுடைய மூத்த மகளுடைய அவ ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஆண்டு விழா. ஆண்டு விழாவுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அவங்க சொன்ன ட்ரெஸ் இல்லை. அப்போ நம்ம சபையில் இருந்ததான ஒரு பிள்ளைட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு கொடுத்து அந்த ஆண்டு விழாவை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அன்னைக்கு அழுத, ஆண்டவரே இனி இந்த நிலவரம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அன்னையிலிருந்து அதுல ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி இன்னைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னையோட அது சரி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த சின்ன எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ யாபேஸ், நான் வசனத்துல தான் நிற்கிறேன். யாபேஸ் முதலாவது ஆண்டவரை நோக்கி என்ன எதிர்பார்ப்ப சொல்றா, நீர் என்னை ஆசீர்வதி. இரண்டாவது எதிர்பார்ப்பு, என் எல்லையை என்ன செய்யும், என் எல்லையை என்ன செய்யுதான். சும்மா ஒரு 400 500 சதுரடியில் வீடு கட்டணும், 1000 சதுரடியில் வீடு கட்டணும் இல்லை, நல்ல பங்களா மாதிரி கட்டணும். நல்ல வீடு என்ன செய்யணும். இப்போ எனக்கு எங்கள் வீடு காணலை, உள்ளதான் சொல்றேன், எங்கள் வீடு எங்களுக்கு என்ன செய்யலை, காணலை. யோசித்துக்கிட்டே இருக்கிறோம், ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் கர்த்தர் தந்தார், இன்னும் கர்த்தர் என்ன செய்வார், தருவார். ஏற்கனவே 30 சென்ட் இடத்துக்கு ஜோம் பண்ணியாச்சு. எங்கே வச்சிருக்கிறான்னு கர்த்தர் தெரியாது. நல்ல இடத்த கர்த்தர் என்ன செஞ்சுப்பாரு, வச்சிருப்பாரு. ஆனா கையில 30 ரூபா கூட இல்லை இடம் வாங்குவதற்கு. இடம் வாங்குவதற்கு 3 ரூபா கூட கையில இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கையில காசு என்ன செய்யல, இல்லை. ஆனா எதிர்பார்ப்பு இருக்கு. என்னது இருக்கு, சொல்ல மாட்டேங்க, என்னது இருக்கு. அதே போல உங்களுக்கும் நீங்க இல்லையேங்கிற ஏக்கம் வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் எதிர்பார்ப்பை என்ன செய்கிறார், எல்லையை விரிதாக்குகிறார். எல்லையை என்ன செய்தார், விரிதாக்குறார். எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை வாசிமா. அதுக்குள்ளேயும் உமது கரம், மூன்றாவது உமது கரம். எனக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும்னா தேவரீர் உம்முடைய கரம் என் தலைமையில என்ன செய்யணும். அல்லேலூயா. உம்முடைய கரம் யார் மேல இருக்கணும், என் தலை மேல என்ன செய்யணும், உம்முடைய கரம் இருக்கணும். வேற யாரும் கரத்தை வச்சிடக்கூடாது. வேற எவளாவது தலையில கை வச்சுட்டா உலகத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் அங்க வந்து என்ன செஞ்சிடும், இறங்கிடும். ஆனா இயேசுநாதருடைய கரம் தலையில அப்படியே இருக்கும். யாருடைய கரம் இருக்கணும், என் வாழ்க்கையில என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணது எங்க பாஸ்டர் ஒரு ஆள் தான். வேற யாரையும் தலையில கை வைக்க விட மாட்டேன். போதகர் அபிஷேகம் நடந்தது. அதுல ஸ்ரீலங்காவில இருந்து இம்மானுவேல் என்று ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணது. தலையில கை வைக்க போனாரு, கையை பிடிச்சி தோல்ல வைக்க. ஏன்னா என் தலையில கை வைக்க அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் உண்டு என்றால் அவர் யார் தான், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அதே போல உங்களுக்கு சொல்றேன், உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா நான் தான் வைக்க, வேற எவனாவது வைக்க கூடாது. அல்லேலியா வரமாட்டுக்கு பார்த்தீங்களா, உங்ககிட்ட எவ்வளவு கள்ளத்தனம் இருக்கு. ஓரமா தானே நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இடத்துலையும் போய் உங்க தலையில கை வைக்க விடக்கூடாது. காமனா ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். அந்த இதுல நான் கரெக்டா இருக்க போய் தான் இன்னைக்கு என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வாதம். ஏன்னா மற்றவங்களை எப்படி ஜெபம் பண்ணுவான்ட்டு உங்களுக்கு தெரியாது. நல்ல என்னைய கவனிக்கணும். மற்றவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சின்ன வயசுலேயே என்னை அறிந்து 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 அவருடைய அந்தரங்கத்தில் அவருடைய ஜெப நேரத்தில் என் பேரை சொல்லி 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 சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைல்ல. என் பேரை சின்ன வயசுலேயே அவர் சொல்லி 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 என்ன செய்யுது, நான் பண்ணத சேட்டையிலெல்லாம் என்னை மன்னிச்சு, குறும்புகள் எல்லாம் என்னை மன்னிச்சு, கண்டிக்கக்கூடிய இடத்துல கண்டிச்சு, என்னை மன்னிச்சு என் தலையில கை வச்சு ஜோமனி 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 இந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், உமது கரம் என்னோடு கூட இருந்து, தேவனுடைய கரம் நம்முடைய சிரசின் மேல என்ன செய்யணும், தேவ கரம். நம்ம பாடுதோம், கர்த்தர் கரம் என் கீழையா
சொல்லுங்க. கர்த்தர் கரம் என் மேல் அங்க கடுகளவும் சொல்ல மாட்டேங்கீங்களே. அனுபவ ரீதியா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கரம் என் மேல என்ன செய்யுது? எல்லாரும் தலையில இப்படி கை வைங்க பாப்போம். கை வராதா உங்களுக்கு? 2 கையும் ஒத்த கையா? ஒத்த கையா? 2 கையும் தலையில கை வச்சு நான் வச்சிருக்கேன்ல, உங்களுக்கு மாதிரியா தானே வச்சிருக்கிறேன். கை மேல போகக்கூடாத அளவுக்கு உங்களுக்கு பாடியில எக்ஸசைஸ் இல்லை. எக்ஸசைஸ் சரியா இருந்தா தலையில கை போயிடும். 2 தலையிலையும் உங்க ஒத்த தலையில 2 கரையத்தையும் வச்சு இப்போ சொல்லுங்க, தேவரீர் உம்முடைய கரம் என் சிரசின் மேல அமர்ந்திருக்க வேண்டும். தேவரீர் உம்முடைய கரம் என் சிரசின் மேல அமர்ந்திருக்க வேண்டும். தேவரீர் உம்முடைய கரம் என் சிரசின் மேல அமர்ந்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நான் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். தலையில கை வச்சு, அப்பா இந்த தலையை எண்ணெயால் அபிஷேகம். உங்க தலையில நீங்களே கை வைக்காம அடுத்தவங்க தலையை கை வைக்கிங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு சாபம். மன்னிச்சிருங்க, யாரையும் நான் சொல்றேன்ட்டு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்கள ரட்சித்த தேவன் தான் உங்களையும் ரட்சித்திருக்கிறாரு. அவங்களோட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் தான் உங்களோட என்ன செய்திருக்கிறாரு? உடன்படிக்கை. அவங்கள அபிஷேகித்த தேவன் தான் உங்களே என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ அவங்க தலையில கை வச்சா இதெல்லாம் நடக்குதுன்னா, உங்க தலையில உங்க கையை வைக்கும்போது ஏன் நடக்காது? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கையை உங்க தலையில வச்சு என்ன செய்யணும்? நான் சில நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என் கையை என் தலையில கையை என் தலை மேல வச்சு, பா உடைய அபிஷேகம் இந்த தலையில இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். அங்கே யாபேஸ் அதைத்தான் சொல்கிறான். முதலாவது அவன் சொல்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த. இன்னைக்கு பாருங்க, நிறைய துக்கத்தில் இருக்கீங்களா? அந்த துக்கம் வருவதற்கு காரணம் என்னன்னா, தேவ கரம் உங்கள் மேல் அமரவில்லை. அப்ப பாஸ்டர், நீங்க சில நேரத்தில் துக்கமா இருக்கீங்களா? துக்கமா இருக்கும்போது தேவ கரம் என் மேல இருக்காது. ஓப்பனா சொல்றேன். தேவ கரம் நம்ம மேல வந்துச்சுன்னா தீங்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டேங்கீங்களா? நானும் மனோவும் கார்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு போனோன்னு, இல்லை இதாண்டா அந்த இடம் அப்படின்ட்டு சொன்னோம்ல, காரு நேரே மரத்தை நோக்கி போகுது. நடந்த சம்பவம். இதாண்டா அந்த இடம்னு சொன்னோம்னா காரு மரத்தை நோக்கி, மாமா அப்படின்னா உடனே அதை ரைட்ல திருப்பணும். நான் திருப்பல, யார் திருப்பி தந்தா? அல்லேலியே சொல்ல மாட்டேங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் இதே போல என்ன செஞ்சிருக்கோம்? நடந்திருக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி என்ன செஞ்சிடும்? தீங்கிலேயே சிலர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, தீமையிலேயே சிலர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதை விட்டு விலகி வரணும். அதை விட்டு என்ன செய்யணும்? விலகி என்ன செய்யணும்? வரணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்ல மாட்டேங்கீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்தாரா? கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் செய்ய போறாரு. நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுதேன். ஒன்று, எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்க, அதிகமாய் எதிர்பார்த்தும் குறைவாய் வர காரணம் என்ன? 2 காரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன், நேரம் ஓடிட்டு. அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனா கொஞ்சமா வந்திருக்கு. அப்போ இருதயம் கலங்குது. இருதயம் என்ன செய்கிறது? கலங்குது. நான் ஒரு திருமண நிகழ்வில் நான் கடைசி அவங்கள்ட்ட, எப்போதுமே திருமணங்கள் முடிந்ததுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது வழக்கம். ஊழியக்காரங்களுடைய வீட்டில் என்ன வரவு செலவுலாம் சரியாயிட்டா அப்படின்பேன்.
அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எதிர்பார்த்தது என்ன செய்யல. ஆமா, புரிஞ்சுக்கிட்டா? இப்போ எதிர்பார்த்தது என்ன செய்யல, வரல அப்படிங்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் எதிர்பார்க்கிறோம், அதிகமா எதிர்பார்க்கிறோம், கொஞ்சம் தான் வந்துச்சு. காரணம் என்ன? வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். எப்படி எதிர்பார்த்திருக்கிறீங்க? இந்த சபைக்குள்ள இப்ப வந்திருக்கிற எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்களேன், என்னது எப்படி எதிர்பார்க்கிறோம்? அதிகமா எனக்கு கிடைக்கும், 500 ரூபாய் தாளா கிடைக்கும், 10 ரூபாய் தாளு கிடைக்காது. ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. இதோ கொஞ்சம் கிடைச்சிச்சு. உடனே முகம் 6 o'clock மாதிரி ஆயிட்டு. முகம் எப்படி மாறிட்டு? அனுபவத்தை சொல்லுங்க. நிறைய கிடைக்கும், நிறைய எதிர்பார்த்தேன். சில நேரங்களில் ஏன் அனுபவம் தான். 39 வருஷம் ஆச்சு, 390 விசுவாசிகள் இல்லையேன்ட்டு சில நேரத்தில் முகத்தை தொங்க போட்டுட்டு இருப்பேன். அப்போ இருதயத்தில் ஒரு சத்தம் வரும், இல்லை 390 விசுவாசி இல்லாட்டாலும் உன் கூட நான் இருந்த உடனே நடத்துதேம்ல, கத்தாவி தோத்துறேன் தோத்துறேன் தோத்துறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னைய நினைச்சுங்கிறான். நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், ஆனா கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சத்திலையும் நான் உண்மையா இருந்தால் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். வேத வசனம் தான் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் என்ன செய்வேன்? கொஞ்சமா தான் வந்துச்சு, அதுல உண்மை. சரி வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்க அறுத்த வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். ஏன்? காரணம் என்ன? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும், இந்த ஆலயம் பாழாய் கிடக்கும் போது உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுனா, எங்கேயாவது ஒற்றைய பார்த்துட்டா, வெளியிலையோ உள்ளேயோ ஒற்றைய பார்த்துட்டா அதை அடிச்சு சுத்தம் பண்ணிட்டு போகணும். என்னடா வசமா ஒரு மருந்தை கொடுக்குறார, மருந்து கொடுக்கல, எதிர்பார்ப்பு நிறைவேறணும். நம்ம வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. வந்தோம் போனோன்னு இருந்தா எதிர்பார்ப்பு நிறைவேறாது. அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று ஆனந்தராஜ் சொல்லல, யாரு சொல்லுதா? அல்லேலூயா அல்லேலூயா. இது நிமித்தமே நான் ஆலயத்தினுடைய பணிவிடை செய்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதே போல இந்த சபை ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ பேர் பணிவிடை செய்திருக்கிறார்கள். பணிவிடை செய்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் கிளாஸுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை தான் ஆலய பணிவிடைக்கு வர சொல்லுவேன். சின்ன பிள்ளைகள்லாம் வர வேண்டாம், ஏன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. 8 முடிச்சு 9க்கு போயாச்சுன்னா வா ஆலயத்துக்கு வா. ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா அவனை தங்க கம்பியா மாத்திடுவான். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, நீ ஆலயத்துல போய் வேலை செய்யின்னு அவன் பிள்ளைகளை அனுப்பி வச்சா, அந்த பிள்ளை துன்மார்க்கமாயிராது. அந்த பிள்ளை பரிசுத்தமாகி தங்க கம்பி ஆகி எதிர்காலத்துல பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நுழைந்து விடுவான். அல்லேலூயா. அதனால தான் பொன்ராஜ வர சொன்னேன், வாடா அப்படின்னு. வந்துட்டான், மார்க்கே எடுக்க மாட்டான். இன்னைக்கு காலையில் தான் கேட்டேன், ஏல காலாண்டுலேயும் மிட்டம் டெஸ்ட்லேயும் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன் மாமா. அவன் எவ்வளோ அழகா சொன்னான் தெரியுமா? சில நேரத்தில் அவன் சொல்லுத வார்த்தை அவ்வளோ இனிமையா இருக்கும். பேசவே மாட்டான், பேசிட்டோம்னா அது இனிமையா என்ன செய்யும் இருக்கும். நம்ம பைபிள் எக்ஸாம் வைக்கும்போது முதல் எக்ஸாமில் சிங்கிள் டிஜிட்டில் வந்தான். இவ்வளோ மார்க் நான் கிடைக்கும் நான் நினைக்கல, எனக்கு கூடுதலாக தான் நினைஞ்சிருக்கு. 2வது டெஸ்ட்டில் டபுள் டிஜிட்டில் வந்துட்டான். 3வது டெஸ்ட்டில் அதை விட கூடிட்டான். அப்போ
நாட்கள் போக போக ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்யறதுனால. நீங்க முன்னால ஒரு குப்பை கூட இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தருடைய ஸ்தலம், தேவனுடைய வீடு பாலாய் போக என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நான் உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன். சில நேரத்தில் நானே ஒற்றை கொம்பு எடுத்துட்டு வந்து அடிப்பேன். சில நேரத்தில் இங்கே வேலை செய்த பிள்ளைகளுக்கு புத்தி வரணும்ல, நான் விட்டுருவேன். மறுதிருப்பும் விட்டுருவேன். மூணாவது திருப்புக்கு விட்டுருவேன். இல்லை, உனக்கு கீழ்முட்டி பார்வை தாண்டா இருக்கு, என்ன பார்வை இல்லை? ஆமா. உடனே பார்த்தா ஆமா மாமா அங்க ஒற்றை இருக்கு மாமா அப்படிம்பா. அடி, ட்ரைனிங் கொடுக்கணும் இல்ல? தேவனுடைய வீடு எப்படி போகக்கூடாது? அதுக்கு தான் வருஷத்துல 3 திருப்பு கூப்பிட்டு விசுவாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அதை தொடங்க, இதை தைங்க, இந்த லைட்டை தொடங்க, அந்த ஃபேனை தொடங்க. எதுக்கு சொல்லுது? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வேலை செய்ய வேண்டும். இதுல மட்டும் எங்களுக்கு உடந்தையே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்களை விட்டுருங்க. விட மாட்டேன். எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா வசனத்தின் படிகாரம் இங்க வந்து என்ன செய்யணும்? ஆமா, வசனம் சொல்லுது, நானா சொல்லுதேன். அங்க அந்த வசனத்தின் கடைசியில ஆண்டவரை சொல்லிட்டாரு, என்று இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறாரு. அப்ப எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா இதை செய்யணும். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது நான் முடிக்க போறேன். சீக்கிரமா, இவ்வளவு நேரமா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாக்கி ஒன்று நான் இப்போ சொல்றேன், வெறுக்கக்கூடியதை வெறுக்கணும். எதிர்பார்ப்பு நிறைவேற வெறுக்கக்கூடியதை என்ன செய்யணும்? வெறுக்கணும். என்னது வெறுக்கணுமா? நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. உலக பிரகாரமா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. நல்லா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் சரியா வச்சிட்டோம்னா உலகத்துல நாம் வாழ்வதற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் போடு கத்திரிக்காய் போல போட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எனக்கு தெரியும்ல. நாங்க உலகத்தோட கலந்திருக்கிறோம். பாஸ்டர், நானும் தான் உலகத்தோடு இருக்கிறேன். ஆனா உலகம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. கடல்ல தண்ணீர் உப்பா தான் இருக்கு. ஆனா மீனை பிடிச்சி அப்படியே குழம்பு என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. மீனுக்கு என்னது போடணும்? உப்பு போட்டா தான் டேஸ்ட் வரும். அதே போல நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் நாம் வெறுக்கணும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெளிந்த புத்தியும். என்னது சொல்லுங்க? தெளிந்த அன்னப்பறவை போல. அன்னப்பறவை என்ன செய்யுமா? எவ்வளவு தண்ணி கலந்திருந்தாலும் அது எதை மட்டும்தான் உரியும். அதே போல எதிர்பார்ப்புகள் நிறைவேணும்னா சபைக்குள்ள வரும்போது சில வார்த்தை உங்களுக்கு கடினமா இருந்தால் அதை விட்டுட்டு நல்ல வார்த்தையை எடுத்து சபையில கர்த்தருக்காக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பந்தான் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? நிறைவேறும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நல்லவங்களுக்கு நான் சொல்லுதேன், நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா உலகத்தின் மேல நம்முடைய கண்களை வைக்க கூடாது. லௌகிக இச்சைகள் அவபக்தி நமக்கு வரக்கூடாது. தெளிந்த புத்தியாய் அதெல்லாம் கர்த்தர் தருவார். அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அதெல்லாம் கர்த்தர் தருவார். ஆனா எதை நம்ம பத்திக்கிடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இருக்க பிடிச்சாச்சுன்னா இதெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. என்னங்க, நான் சம்பாத்தியம் பண்ணி அந்த இடத்த வாங்கினேன், நான் சம்பாத்தியம் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டினேன், நான் சம்பாத்தியம் பண்ணியா இந்த வீட்டை கட்டினேன், நான் சம்பாத்தியம் பண்ணி அந்த காரை வாங்கினேன். தேவனை மட்டும் பிடிச்சேன். அவர் போட்டு கத்திரிக்காய் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதைத்தானே உங்களுக்கு சொல்லுதேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் தேவனை எருகப்படுகணும். காலையில் எழும்பின உடனே
3 காரியங்கள். காலையில் எழும்பின உடனே ஜெபம் செய்யணும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். 2வது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அவர் என்னையே தான் பேசினார், உன்னையே தான் பேசினார்னு சொல்லக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தை. அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். 3வது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும், செவி சாய்க்கணும். ஆண்டவர் எங்களுக்கு 2 காதை தந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட். அதனால ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுருவோம். விட்டா ஆசீர்வாதமும் விடுபடும். விட்டா எதுவும் விடுபடும், ஆசீர்வாதமும் என்ன செய்யும்? விடுபடும். 3வது தேவ வார்த்தைக்கு உண்மையாய் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும், செவியை சாய்க்கணும். 4வது தேவ சமூகத்தையும் சபையையும் நாட வேண்டும். அல்லேலூயா. என்ன காரியமானாலும் தேவ சபையும் என்ன செய்யணும்? நாடணும். இந்த காரியத்தை நாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள், முடிக்க போறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறத வார்த்தை என்னன்னா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்பா, உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படிக்கு. 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளே. தீமையான காரியத்தை நம்ம இருதயத்தில் வச்சுதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படி என் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? டக்குண்டு இதுக்குள்ள எதிர்பார்ப்பு நிறைவேறினா எவ்வளவு வேகமா முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்கணும். முழங்கால் படிட்டு உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, உங்களுடைய இருதயத்தில் வலது கரத்தை இருதயத்தில் வச்சு, இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் சொல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் போட்டாச்சா? எல்லாரும் இருதயத்தில் கை வச்சாச்சா? எல்லாரும் கரங்களை உயர்த்தியாச்சா? இப்போ நான் சொல்லுங்க. நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படி என் தேவன் என் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிந்திருக்கிறார். என் எதிர்பார்ப்பை எனக்கு கொடுக்கும்படி என் தேவன் அறிந்திருக்கிறார். என் எதிர்பார்ப்புகளை தேவன் எனக்கு கொடுக்கும்படி அவர் அறிந்திருக்கிறார். அதை நல்ல அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்க. நல்ல அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. நான் எதிர்பார்க்கிறதுன அந்த முடிவை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நல்ல நீங்க அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்க. அந்த அபிஷேகம் தான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறது. நான் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டோம்ல, இப்போ நீங்க பேசக்கூடிய நேரம். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நீங்க அறியாத ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கணும். அந்த அபிஷேகம் இறங்கும் போது தான் நீங்க எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குச்சுன்னா கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் இறங்குறது வரைக்கும் நீங்க நல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நாள்ல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருந்து நாங்கள் ஆலயத்திற்கு புறப்பட்டு வரும்போதே சமாதானுக்கு ஏற்றதான எதிர்பார்ப்புகளை நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அந்த எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பினுடைய நல்ல முடிவை நான் கொடுப்பேன்,
கொடுக்கும்படி உங்களுடைய பேரிலே நான் நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. அந்த நினைவுகளின் பிரகாரம் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையிலையும் யாபேசுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கினது, அவர்கள் எதிர்பார்த்ததான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் எவைகளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளில் எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி ஆண்டவரே மே துதிக்கிற எப்படி ஜீவனம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டு உயர்த்தப்பட சேனைகளின் கர்த்தர் உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.